வணக்கம், நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்டில் கேப் டவுன் சின்னதாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரேட் கிடைக்குதுன்னு. 50,753 ரெசிஸ்டண்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதை தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம கால் ட்ரை பண்ணுவோம். இல்லை மறுபடியும் அதை தாண்டி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு போகலாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஓகே வெயிட் பண்ணலாங்க. ஓகே பார்க்கலாம். ஓகே, நீங்கள் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் வரப்போ வெயிட் பண்ணணும். பார்க்கலாம் இருங்க இன்றைக்கி என்ன நடக்குது. நான் புட்டு எடுத்துக்கிறேன். $50,900 புட்டு எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணலாங்க. நான் 265 என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். டார்கெட்டு எப்பயும் போல் 1:3 தான். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. என்ட்ரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணலாங்க. என்ட்ரி ஆயிடுச்சு. நான் 31 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். 30 பாயிண்ட் எப்பயுமே 1:3 தான். நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா அவ்வளோதான், ஒரு ட்ரேட் கம்ப்ளீட்டு. அடுத்தது என்ட்ரி கிடைச்சா அடுத்த ட்ரேட் போகலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டில் இருந்தால் தான் நம்ம அந்த 1:3 அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட்டுக்குள்ளேயே வர முடியும். ஓகே ஓகே நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கு வந்துட்டான். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே $390 வரையும் போவோம் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்ட்ரைக்கில். பார்க்கலாம் இது வரைக்கும் போவான்ட்டு. வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, கரெக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஓகே அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் தான் நிற்கிறோம். ஓகே, ஏன்னா நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக மூமெண்ட் இல்லை. ஓகே ஓகே சூப்பர். நீங்கள் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கீங்களோ அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா கம்பல்சரி நம்ம வெளில வந்துடலாங்க. ஒரு ட்ரேடுக்கு 2 ட்ரேடாக ட்ரை பண்ணுவோம். 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே சூப்பர். இன்றைக்கி ப்ரீவியஸ் கேண்டலோட அந்த லோ பாடியை உடச்சி கீழே வந்தானா நம்ம 50,539 சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, 122 வச்சுருக்கேன் டார்கெட். அந்த டார்கெட் போவானா நம்ம எப்பயுமே 1:90 வந்தால் கட் பண்ணிக்குவோம். 90க்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அங்கே நகர்த்தி வச்சுக்கணும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், மூமெண்ட்டே இல்லை. எப்படி ஓப்பன் ஆனாலும் அப்படியே அதே இடத்துல தான் கன்சால்டேட் ஆகிறான். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.
நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம சப்போர்ட் வச்சுருக்கோம், அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட அந்த இடத்துல வரப்போ கன்சால்டேட் ஆச்சுன்னா தான் பிரச்சனை. என்னென்னா மறுபடியும் வந்து அந்த ஹைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, இதை உடைச்சிட்டு நல்லா வெளில வந்து ஒரு க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக 50,530ங்கிறது டார்கெட் வருவோம். ஏன்னா இந்த இடத்துல பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை. இப்போ கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஒரு 48 பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு கன்சால்டேட் ஆகலாம். ஓகே, நல்ல மூமெண்ட் கொடுக்கணும். ஹலோ, நான் என்ட்ரி போயிட்டேங்க. ஓகே, 390 டார்கெட்டு, 50,900 போட்டு. ஓகே ரைட், பாருங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, நம்மளோட ப்ரீவியஸ் கேண்டலோட அந்த பாடியை உடச்சி கீழே வந்திருக்கான். வெயிட் பண்ணலாம் இருங்க எது வரைக்கும் போவான்ட்டு. ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் போயிருக்கான். ஓகே, 64. ஓகே, எப்பயுமே 1:3 வந்து டார்கெட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக வந்து நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம டார்கெட்டை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா டார்கெட்டை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம வெயிட் பண்ணலாம். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் மூமெண்ட் இருக்குன்ட்டு. 1:3 கொடுப்பானா இல்லை ஸ்டாப் லாஸ் வருவானான்னு பார்க்கலாம். 56 பாயிண்ட்டு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 60. ஓகே, சூப்பர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. $360ங்கிறது என் டார்கெட்டு. அங்கே வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா நம்ம 120 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஓகே, 75 பாயிண்ட். ஓகே, பார்க்கலாம் இருங்க. 80. ஓகே, 90 வந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஹலோ, சரி, அது உங்கள் இஷ்டம். ஹோல்ட் பண்ணால் பண்ணிக்கங்க, இல்லைன்னா 1:3 வந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பொறுமையாக இருக்கலாம். நம்ம ஒரு 68 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன மூமெண்ட் இருக்குன்ட்டு. நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்டை வந்து நகர்த்தாதீங்க. ஓகே, சூப்பர். 87. ஓகே, வெயிட் பண்ணலாருங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா மாதத்தில் 10 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட பயப்படாமல் ட்ரேட் இருக்கலாம். 1:3 இருக்கப்போ உங்கள்கிட்ட 1 lakh கேபிட்டல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 10 நாளைக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துடுவீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே, 80 பாயிண்ட்லேயும் நிற்கிறான். ஓகே, 85. ஓகே, டார்கெட் கிட்டு வெயிட் பண்ணலாங்க. ஓகே, நான் என்ன க்ளோஸ் பண்ணல. ஓகே ஓகே,
ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம 121 போனோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா யாருக்காவது இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பருங்க. 121 பாயிண்ட்டு டார்கெட்டு ஹிட்டு. க்ளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடை. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, நம்ம டார்கெட்டு 50,539 போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹிட் ஆகிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க.